துணை முதலமைச்சராக தோத்த எம்எல்ஏ மக்கள் நிராகரிச்சர் வந்து நீங்கள் துணை முதலமைச்சராக உட்காந்து வச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து விஜய் நான் பற்றி பேசுறீங்க. அந்த மனுஷன் சினிமாவில் மட்டும் நடிச்சுட்டு போறாரு, அரசியலில் நடிக்கல, நிஜத்தில் நடிக்கல, மக்கள் கிட்ட நடிக்கல. ஆனால் நீங்கள் நிஜ வாழ்க்கையில நடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனால் மற்றவங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவர் சொந்த காசு போட்டு வர்றாரு மேடம். தான் சம்பாதிச்ச கடைசி 2 படத்தை காசை எடுத்து எதுக்கு கடைசி படம் கமிட்மெண்ட் சொல்றாரு? ஏன் அவ்வளோ மும்மரமாக நடிச்சு கொடுக்குறாரு? அரசியல் கட்சி நடத்துறதுக்காக காசு வேணா? உங்களை மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸை போட்டு அடுத்தவங்க கிட்ட கொள்ளடிச்ச காசா? நேற்று வரைக்கும் திருடன் அரெஸ்ட் பண்ணுவீங்க, உடனே அவன் மாறிட்டானா அவன் வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து நாக்கி உங்கள் கட்சியில் சேர்த்து அவனுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்க. மகாராஷ்டிரா நடக்கல? அஜித் பவாருக்கு 20,000 கோடி ஊழலுக்கு அமலாக்கத்துறை அவருக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுது. ஒரே வாரத்தில் வெளில வந்து பாஜகவில் சேர்ந்து அவர் துணை முதலமைச்சர் பதவி வாங்கினார். இன்னைக்கு துணை முதலமைச்சர் இருக்கார். நீங்க வந்து நேர்மையும் மக்களுக்காக போராட்டத்தை பத்தி பேசுறீங்க. நீங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பொழப்பு தான் இன்னும் நாரும். நான் இன்னும் வந்து தீபா போக இன்னும் அசிங்கம். ஏன் எடியூரப்பா வந்து சீஃப் மினிஸ்டர் எடுத்துட்டு எஸ்ஆர் பொம்மை ஆக்கினாங்கிறதுக்கே ஒரு இது இருக்கு. அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது. சரியா? இந்த மாதிரி ஒரு மேல குற்றச்சாட்டே இருக்கு. நான் சரி நம்ம இதெல்லாம் பெருசா பேச வேணாம், நம்ம வேலை என்ன விஜய் சொல்லுவோம், 1000 பேர் 1000 போட்டுருவார் தூற்றுவார் நம் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி இந்த வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனார்னா அது அழகா இருக்கும். அதனால படிச்ச நம்ம அண்ணாமலைக்கு சொல்றது ஒன்னே என்னன்னா, வள்ளுவன் சொன்ன வரி தான். ஏன்னா அவர் படிச்சதுனால அவருக்கு அதிலே சொல்றேன். பல்லார் முனியப்ப பயனிலா சொல்லுவார் எல்லாராலும் எல்லப்படும். என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் அறிவு இருந்தாலும் சப நாகரிகம் ஒன்று கருதி தெளிவான வார்த்தைகளை நீங்கள் பேசவில்லை என்றால் சபையில் அனைவரும் உங்களை கண்டு எள்ளுவர், நகைப்பர், சிரிப்பர் அப்படின்ற கணக்குல இன்னைக்கு நீங்க தான் மொத்தமா ட்ரால் ஆயிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு தெளிவா தெரியுது. நான் 2-3 சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ்லாம் போய் உடனே பேட்டி எடுத்தாங்க. அண்ணாமலை சொன்னது நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுமக்களே சிரிக்கிறாங்க. ஏங்க இவ்வளவு படிச்சவர்ன்றாங்க, ஒரு சினிமாக்கும் ஒரு ரியல் லைஃப்க்கும் ஒரு ரியல் லைஃப் குடும்பங்க வித்தியாசம் தெரியல, அது ஒரு நடிப்புங்க. அதை போய் இங்க வந்து போராடுறாரு. இவரே கொச்சப்படுத்திக்கிறார்.